இந்த கம்பெனி தான். ஓகே. யாரா இருந்தாலும் உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உக்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை சார். அப்ப கிளம்புங்க சார். இருக்கு சார். அப்ப சொல்லுங்க. பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். உட்காந்த இடத்துல இருந்து 1500 சம்பாதிக்கலாம் போட்டிருந்துச்சு. அதான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். அப்ப கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு 100 ரூபா கொடுங்க. கேட்டுக்கப்பா. நீ நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து வந்த. ஆமா சார். அதே மாதிரி நீ ஒரு 500 ரூபா செலவு பண்ணி ஒரு விளம்பரத்தை கொடு. அந்த ஆடை பார்த்து ஒரு 15 பேர் வருவாங்க. தலைக்கு 100 ரூபான்னு வசூல் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 1500 ரூபாய் ஆகுது. உக்காந்த இடத்துலயே சம்பாதிச்சுட்டு போலாம். இப்படி சார்? அது அப்படித்தான். சரி சார். வரவங்க என்ன வேலைன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நான் சொன்னதையே நீயும் சொல்லு. ஐயோ, அப்ப இதான் வேலையா? ஆமா, உக்காந்து அப்படியே சம்பாதிச்சா இப்படித்தான் செய்யணும். இவன் ஒருத்தன் போடா. இதெல்லாம் ஒரு கம்பெனி. நான் வாங்கினதோட செட்டில் பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு. எடுக்கிறது ஓசி மூடாம போறான் பார். இது வரைக்கும் நம்ம வாங்குறதெல்லாம் இதெல்லாம் எவன்டா சாப்பிடுவான்? சாப்பிடுவோம். இதையும் பிடி. இந்தா டேய் குடுறா. திமிர பாரு. என்ன வசந்த், இன்னைக்கு குரூப்பா வந்து மங்களம் பாடிட்டு இருக்கீங்க? மார்க்கெட் சூர்யா ஜெனி புடிச்சு கொடுத்ததுல கொஞ்சம் அமௌண்ட் வந்தது. டேய் அதை ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? ஏன்பா ஏன்டா சொல்றதுல என்ன தப்பு? நான் என்ன உங்ககிட்ட பணம் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல என் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க. உங்க காசு தூக்கிட்டே நாங்க ஒன்றும் ஓடிட மாட்டோம். ஏலே, நீங்க எங்கேயும் ஓடிட மாட்டீங்க. இந்த மாதிரி கேஸ் இனி மாட்டவும் மாட்டாது. அதுவும் அந்த பொண்ணு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு. அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறீங்க? உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சு அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, டேய் நாயரு டீயை போட்டு ரூமுக்கு வாடான்னு சொல்லிருப்பீங்க. கொஞ்சம் காசு வந்ததுக்கு அவங்கள பிடிக்க முடியலையே. இன்னும் காசு வந்துச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவீங்க? நாயர் தேவையில்லாம பேசுறேன். சரி, தேவையோட பேசுறேன். உங்க கடன்லாம் உழைச்சு கொடுங்க பாக்கலாம். முடியாது, இப்படி உழைச்சு தான் கொடுக்க முடியும். யோ நாயர், என்ன விட்டா பேசிட்டு போற? ஏன் எங்களுக்கெல்லாம் வேலைக்கு போக தெரியாதா? இல்ல நல்ல வேலை தான் கிடைக்காதா? நாங்களாம் நல்லா படிச்சவங்க தெரியும்ல. படிப்பை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? அவரே கை நாட்டு. யாரா கை நாட்டு? அடிக்கிறா. சின்ன பையனோட கை வச்சிட்டியா? என் மேல கை வைய பார்க்கலாம். படிச்சிருந்தா அறிவு இருக்கும். டேய் நிறுத்துங்கடா. என்னடா பெரிய படி படிச்சிட்டீங்க? இந்த நாட்டுல படிச்சவனை விட படிக்காதவனுக்கு தாண்டா வேலை கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் உங்க 4 பேத்துக்கு கிடைக்காதுடா. ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஈகோ இருக்கு. அதை நீங்க தூக்கி எறிய மாட்டீங்க. நானும் எம்ஏ படிச்சவன் தாண்டா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இந்த கடையை வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறேன். இந்த கடையை வச்சு தாண்டா உங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தேன். உங்களுக்கு உண்மையிலேயே ரோசம் இருந்தா உழைச்சு சம்பாதிச்சு உங்க காசை கொடுங்கடா பாக்கலாம். அடுத்தவன் பாவ காசு எனக்கு வேணாம்டா. Why are you unnecessarily shouting them? வசந்த், என்னது? ரோட்ல 4 பேர் பாக்குற மாதிரியா சண்டை போடுவாங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களா படிச்சவங்க தானே? கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ண தெரியாதா? இந்த ஆள் தான் பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சாரு. முதல்ல அவரு கேளு. அடிக்கிற அளவுக்கு நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? கொடுத்த கடனை திருப்பி கேட்டா தப்பா? கேட்டது தப்புன்னு சொல்லல, ஆனா மரியாதை இல்லாம பேசுறாரு. 3 வருஷம் நல்லா தானே பழகுனீங்க, நல்லா தானே இருந்தீங்க. கேவலம் பணத்துக்காக இப்படியா? நாயா, இவங்களுக்காக நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். சாரி. வசந்த், வாங்க போலாம். ஒண்ணு வந்ததுனால தப்பிச்சாங்க. வசந்த், நம்ம நாயர்களை சண்டை போட்டப்ப சக்தி ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? அவரா கடன் வாங்கினாரு, நம்ம தான் கடன் வாங்கணும். ஆமா, நீ என்ன பேசவே இல்ல? கேக்குறாங்களா, சொல்றா. நாயர் சொன்னதுல என்னடா தப்பு? அப்ப என்ன நீ நாயருக்கு சப்போர்ட்டா? யாரும் யாருக்கும் சப்போர்ட் இல்ல, நமக்கு நாம தான் சப்போர்ட். சும்மா புரிஞ்சுக்காம பேசுறியே. நாயர் மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு. அப்போ நாங்க எல்லாரும் அந்த 1 லட்சம் ரூபாய் தான் நம்பி இருக்கோம் நீ நினைக்கிறியா? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க சரியான வேலை தேடலன்னு சொல்றேன். யார் வேலை தேடல? டெய்லி ஒரு கம்பெனியை நாய் மாதிரி அலையறோம். எவன் வேலை தரான்? நீங்க ஏன் படிச்ச படிப்புக்கு வேலை தேடுறீங்க? கிடைச்ச வேலையை செய்யுங்க, அடுத்த வேலை தானா வரும். நீ சொல்ற மாதிரி எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்றோம். அப்படியே வேலை கிடைச்சாலும் ஜாயின் பண்றதுக்கு பணம் கேக்குறான். எப்படி கொடுக்க முடியும்? லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். பொறுக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், படிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தேன், இப்ப வேலைக்கு லஞ்சம். நீ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை ஜெனி. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி, எங்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓட போன ஒரு அப்பா, பையன் பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டான், கை நிறைய சம்பாதிப்பான்னு நினைச்சிட்டு இருக்க அம்மா. இவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? அப்ப கொள்ளதான் அடிக்கணும். தப்பே இல்ல, கொள்ளை அடிக்கிறதுல தப்பே இல்ல. நான் ஒரு பிளான் சொல்றேன், அதை எல்லாரும் கேட்டீங்கன்னா
நாம எல்லாம் முதலாளி ஆயிடலாம். 5000 பேருக்கு நாம வேலை தரலாம். என்ன சொல்றீங்க? சரி, பிளான சொல்லு. நாமெல்லாம் 5க்கும் 10க்கும் திண்டாடிட்டு இருக்கோம். ஆனா பணம் இருக்கிற இடத்துல 5 கோடி 10 கோடின்னு அழகா பிளாக் மணின்ற பேர்ல மறைஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்? நம்ம காலேஜ் கரஸ்பாண்டே எடுத்துக்கோய, பேர் தான் PWD மினிஸ்டர். ரோடு போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு டெண்டருக்கும் 500 கோடியில இருந்து 600 கோடி, அதுல ஒரு 10% கமிஷன். அப்ப 50 கோடியில இருந்து 60 கோடி வரைக்கும் அவர் வீட்டுக்கு லஞ்சமா போகுது. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம காலேஜ்ல மொத்தம் 2500 பேர் படிக்கிறாங்க. அதுல 200 பேர் மெரிட்ல வரோம். மீதி 2300 பேர். அதுல ஒருத்தங்கிட்ட இருந்து 50000 ரூபாய் லஞ்சமா வாங்குறான். டொனேஷன் பேர்ல அந்த பணத்தை வாங்குறாங்க. அதுக்கு ரசீத் கிடையாது. அப்ப வருஷத்துக்கு இந்த கணக்கு போட்டு பாருங்க. மொத்தம் 11 கோடியே 50 லட்சம். அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க இருக்கு? எப்படி இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவர்கிட்ட அழகா பிளாக் மணியா இருக்கு. அது அவர்கிட்ட நேரடியா போய் கேட்டா அவர் கொடுப்பாரா? நிச்சயமா மாட்டாரு. அப்ப கொள்ளதானே அடிக்கணும். இது தப்பு இல்லையா? எது தப்பு? ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு அத பிளாக் மணின்ற பேர்ல பதுக்கி வச்சிருக்காங்களே, அது தப்பு. நம்ம அந்த பணத்தை தானே கொள்ளையடிக்க போறோம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு அழியறதுல தப்பே இல்லை. சரி, அவங்க கிட்ட பிளாக் மணி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் வேலை தேடி அலைஞ்சப்ப நான் உங்க டீடைல் தேடி அலைஞ்சி பல மேட்டர் சேகரிச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் ஒத்துமையா ஓகே சொன்னா நாம எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்ம இளைஞர் சமுதாயத்துல ஒரு புது மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம். என்ன சொல்றீங்க? சிட்டில மெயின் இன்ஜினியர் 25 பேர். அதுல 5 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயே ரவுண்ட் அப் பண்ணி ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவனை பிடிச்சா எல்லாமே முடிஞ்சிடும். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். இன்ஜினியர் எப்ப தூக்க போறோம்? இரு, நான் போய் பாக்குறேன். யாரது இந்த நேரத்துல? யாருங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கதவு திறங்க சார். முக்கியமான விஷயமா? யாருப்பா நீங்க? டேய் டேய், சொல்றத கேளு. யாருப்பா நீங்க? சொல்லிட்டு போங்க. டேய் நில்லுப்பா. எங்க போறீங்க? நில்லு. டேய் ஏப்பா நில்லுப்பா. என்னப்பா வேணும்? யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க யாருங்க இவங்க எல்லாம்? தெரியாதுடி. எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க? இங்க பேசுற டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மேல போய் பேசலாம். வாங்க வாங்க. என்னது மேலையா? பார்ப்பா, நான் உங்களுக்கு அந்த பிளானை கொடுத்தேன்னா அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். என்னால கொடுக்க முடியாது. சாரி. சரி, ஒரிஜினல் வேணும். செராக்ஸ் எடுத்துட்டு திருப்பி தரோம். நோ, என்னால தர முடியாது. முடியவே முடியாது. அந்த பிளானை உங்களுக்கு கொடுத்தேன்னா அழுகுற குழந்தைக்கு ஒரு கையில பாலை கொடுத்துட்டு இன்னொரு கையில விஷத்தை கொடுத்தது மாதிரி ஆயிடும். நோ, என்னால தர முடியாது. யோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் டென்ஷன் பண்ற? நாங்க என்ன காரு பங்களான்னு கல்பு லைஃப் வாழறதுக்காக இந்த பணத்தை கேட்கிறோம். 19,000 இளைஞர்கள், எங்களை மாதிரி வேலை இல்லாம 19,000 இளைஞர்கள் இந்த ஒரு மாவட்டத்துல இருக்காங்க. நாங்க ஒரு ஃபேக்டரி கட்டினா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுக்காக தான் கேட்கிறோம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ அந்த காலத்துல படிச்சு வேலை கிடைச்சு பணக்காரன் ஆயிட்ட. அதனால உன் பொண்ணு டாக்டருக்கும் உன் பையன் IAS-க்கு படிக்க வைக்க முடியும். உன்னால லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியும். ஆனா நாங்க இந்த 19,000 பேரும் தினமும் வேலை கிடைக்கணும்னு நினைச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஏறி இறங்கி நொந்து போனதான் மிச்சம். எங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். நீங்க ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்திருந்தா அப்போ உங்களுக்கு தெரியும் சார். யோ, நாங்களா என்ன மினிஸ்டர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எடுக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லையே. ரொம்ப நாளா யாருக்கும் உதவாத பிளாக் மணியை தான் எடுத்து ஃபேக்டரி கட்டணும்னு நினைக்கிறோம். நாங்க எல்லாருமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒவ்வொருத்தர்கிட்டயும் 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 2500 பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க. மொத்தம் 50 கோடி ரூபாய். அது இப்ப கருப்பு பணமா இருக்கு. இதை எடுத்தா என்ன தப்பு? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும் தானே இதை பண்றோம். அது மட்டும் இல்ல, இது பிளாக் மணி தான். இது யாருக்கும் தெரியாது. சரிப்பா, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கலாம். ஆனா மினிஸ்டர் ஒண்ணும் முட்டாள் இல்லையே. நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு குடைய ஆரம்பிச்சாருன்னா நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா
இது எல்லாமே பிளாக் மணி. மினிஸ்டரே நினைச்சாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்படியே மீறி வந்தாலும் எங்களை கை காமிச்சுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார் யோசிச்சு பாருங்க, இதுல நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. சீக்கிரமா முடிவெடுங்க. என்னங்க பிளான்? தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நாங்க கேட்ட மாதிரியே பிளான் கிடைச்சிருச்சு. ஆனா நாளைக்கே நீங்க மனசு மாதிரி இந்த பாவம், துரோகம், மனசாட்சி இதையெல்லாம் நினைச்சு பார்த்து எங்களை நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது?